அப்படி மாறுலகில் பகவானின் கை கொண்டின் தேவன் செய்யும் ஒருவரும் குலவாளி சிக்கியோடு கூண்டதோர் வாதிகள் பிறந்த கதை படிங்க யார் சிறக்கும் விகட கடதலின் காப்புத்தாமே சரி குருவாக வீட்டிற்கு ஆமா ஆண்டவராகி சிவபெருமான் அப்படி நந்தி அழைத்து சொன்னார். ஏ நந்தி சுவாமி இந்த வருடனை அழைத்து மலை மாறிக்கடையை பொழிய சொல். அப்படியே ஆகட்டும். இந்த உலகெல்லாம் அழியணும்ப்பா. ஆமாவா புது உலகத்தை படைப்பிக்க வேண்டும். கறி பெருத்து எலி முட்டை போடுது. எலி முட்டை போட்டு முட்டை உள்ள இருந்து எலி குஞ்சு வருது. எலி முட்டை போடுது பார்த்தா முட்டை போடுது. முட்டை என்ன போடுது? முட்டை 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 முட்டையா விட்டையா? விட்டாய் விட்டாய் விட்டலாம் எது விட்டல டேய் என்னத்த சொல்லுதான்னு யாருக்கு தெரியும்? இப்படியாக அடி கறி பெருத்து எலி முட்டை போட்டதால மலை மாறி கடையை பணி செய்தார். குங்கும் மாறி கடையதினால் கடல் பொங்கி வருகிறது. கரிலோகம் அழித்தது. ஆமா இந்த உலகமே அழிந்து போச்சப்பா. ஆகையால் அழிந்து போன உலகத்தை மீண்டும் பிறவிக்க வேண்டுமானால் சரி அந்த வேட்டுவாளி என்று சொல்லக்கூடிய இடைசிறிய பூச்சியை பிறவி செய்தார். ஆமா அந்த வேட்டுவாளி என்ன செய்யறது தெரியுமா? எப்பா வேட்டுவாளி சுவாமி லோகமாகிய பூலோகம் உமாதேவி இடத்திலே சென்று ஒரு உருண்டை மண் வாங்கி வா என்று சொல்ல. ஆமா அந்த வார்த்தை காதில் கேட்டு கடவுடைய வேட்டுவாளி அந்த வார்த்தை காதில் கேட்டு அளவுடைய வேட்டுவாளி அங்கங்கே போய் உருட்டி உருட்டி ஒரு உருண்டை மண்ணு கொண்டு வருது. உலகம் சென்று அதாவது ஒரு உருண்டை மண் கொண்டு வந்தது ஐயா. 7 குளத்துல இருந்து ஒவ்வொரு மண்ணா எடுத்து ஒரு உருண்டை பிடிக்கும். உருண்டை பிடிச்சி அது ஒரு ரிங் ரிங் ரிங்னு ஒரு மந்திரத்தை சொல்லி 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 நிஜமா தான் சொல்றியா நீ? ரிங் 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 அப்படி ஒரு மந்திரம் சொல்லும். மடி இப்ப அதுக்கு நேரம் இல்ல. உருண்டை மண்ணை மட்டும் கொண்டு வரணும். மண்ணை மட்டும் கொண்டு வந்து நேரம் வீட்டுல அம்மி கூட வைக்கும், ஆட்டோல வைக்கும்.
சாமி ரூம்ல வைக்கும். சாமி ரூம்ல வச்சா ஆம்பளை பிள்ளை, அம்மி கடையில, ஆட்டோ கடையில, கிரைண்டர் கடையில வச்சா பொம்பளை பிள்ளை. அவ்வளவுதான். உன் வீட்டுல இப்ப எங்க வச்சிருக்கு? உன் வீட்டுல? என் வீட்டுல வந்து வாசப்படியில கொண்டு வச்சிருக்கு. வாசப்படியா? ஆமா. அப்ப இப்போ விசேஷம்னு சொல்லு. அநியாயம் கொண்டாட்டி அனாதே திரியா. அனாதே திரியா. நான் கொட்டை அடிச்சிருக்கேன், அவன் சோறு வாங்கிட்டு. எப்படியாப்பா? ஒன்னும் விசேஷம் இல்ல. என்ன உனக்குதான் விசேஷம் உண்டாடு? ஒரு விசேஷம் இல்ல ஐயா. உனக்குதான் ஒண்ணு நடக்காது எனக்கு தெரியுமா? அந்த கூரே வாங்கிட்ட இல்ல. அந்த ஓட்ட வாடிய மட்டும் கையில கிடைச்சோ வாங்கிட்ட அந்த கூர் இல்ல. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. இவ அதுக்கு முடியாதப்போ முடியாது, நடக்காது இல்லையா? அவன் இல்லையாப்போ உடையார் அப்பவும் வந்து போறாரு. அவன் இல்லையா? இப்படி சரி. வந்த மன்னதனி 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 ஒரு நாடகம் போய்க்க வந்த மன்னதனி 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 ஒரு நாளை அங்கு வைக்க வங்கே வைக்க ஆரவங்க வைத்த போது வைத்த மோதி வைத்த மோதி இந்திரம் அமைராஜோ பிரித்தார் சிவபெருமான். 4 பங்காக விரித்த போது நடுவிலே கைலாசமலை தோன்றி வருகிறது. ஒரு ஊருக்கு தெற்குப்பட்டார் கடல். ஆமா, 7 கடல். அடுத்து வடக்கே பட்டார் 8 மலைகள் தோன்றுகிறது. அப்படி மேல போட்டார் வானம், கிடப்பட்டார் பூமி. பூமி உதிரி பாகங்களை கொண்டு ஓர் அறிவு கொண்ட புலம்பூச்சிகள். ஆமா, அறிவு கொண்ட மரஞ்செடி கொடிகள். 3 அறிவு கொண்ட கரையான் எறும்பு ஜாதி வர்க்கங்களுக்கும் 4 அறிவு கொண்ட பறக்கும் பறவைதான இனங்கள். அப்படி 5 அறிவு கொண்ட ஆடுவாடு வனவிலங்குகள். சரி. 6வது அறிவாக பகுத்தறிவு கொண்ட மனிதன். ஓஹோ, பகுத்தறிவு. பகுத்தறிவு எதுக்கு கொடுத்துருக்கான்னு எனக்கே தெரியல. நல்லது எது கெட்டது எதுன்னு பகுந்து ஆராய்ச்சி தெரிஞ்சு நடக்கணும். சிலவன் நம்ம முன்ன நல்லா பேசுவோம் பாத்துக்க, எங்கேயாவது நம்மளை கெடுத்தே சொல்லுவான். ஒரு குத்து சொல்லுவான்ல. ஆமா ஆமா, ஆனா அவன் அப்படியே கேட்டு வந்து நேரம் நம்ம கிட்ட சொல்லிருந்தான். அழகா பேசினா போன வருஷம் என்னப்பா போன வருஷம் ஒருத்த அழகா பேசினான். இன்னைக்கு ஆடே ஆகினால் என்ன இப்படியாக உதிரி பாகங்களை கொண்டு சரி நீ இறப்புகளை 84 லட்சம் அறிவியல்களை படைத்து சரி புதிய கைலாசத்தை பகவான் வீட்டிற்கு. ஆமா, அங்கே அடவிமலை சோலையில் அங்கு யார் வாழ்ந்து வருகிறார்? யாரு? அந்த அடவி மலை சோலையிலே 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 வாழ்த்து வாழான் மாடத்தி அடவி மலை சோலையிலே சோலையிலே வாழ்ந்து வாரார் வாடம் வீமா. குஞ்சி தம்பி வரிய தம்பி வலிய தம்பி வலிய தம்பி வலிய தம்பி கொண்டாடி ஒரு ஓடி மலையில் நம்பி வந்து மலையில் நம்பி வந்து பிழைக்க மதி அறியாமல் அறியாமல் அடவிமலை சோலையிலே வாழ்ந்து வர்றாங்க. யாரு தெரியுமா? யாரு? மாடன் தம்பிமார். அதாவது என்ன? குஞ்சு வலிய தம்பி. என்ன தம்பி? குஞ்சு தம்பி வலிய தம்பி. குஞ்சு தம்பின்னா சின்ன தம்பி, வலிய தம்பின்னா பெரிய தம்பி. சின்ன தம்பி பெரிய தம்பி இல்லையா? ஆமா, அது மலையாளத்துல வலிய குஞ்சு, அதெல்லாம் வேறப்பா. வா கொச்சு கொச்சு நீ ஒரு சொல்லு. கொச்சு வேற என்னன்னு பாருங்க. குஞ்சு இந்த கொதும்பு ஒழுங்குது ஒரு வேலை உண்டு. தமிழ்ல அப்பா அம்மா சொல்லியா தெரியாது, மலையாளத்துல பேசுறாங்க.
நல்ல காலத்துல தமிழ்ல அப்பா அம்மா சொல்ல தெரியாது மலையாளத்துல பறந்துட்டு நடக்காங்க இப்படி சரி குஞ்சு தம்பி குஞ்சு தம்பி வலிய தம்பி நீ இருக்கனால நேத்துள்ள இதெல்லாம் தெரியாம இருக்குடா. சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி என்ன கொஞ்ச தம்பி வலிய தம்பின்னு கொற்றவர்கள் ஒருவோடு நீர் வாழ்ந்து வர்றாங்க. பெருமலையில் நான் பிறந்து பிழைக்க மதி இல்லாமல் அவர் என்ன செய்தா தெரியுமா? என்ன ஆடு வெட்டி அசடருந்தி அசடருந்தி ஒதுங்கி சுட்டான் ஒதுங்கி சுட்டான் ஆடு வெட்டி அசடருந்தி ஒதுங்கி சொன்னார் ஒதுங்கி சொன்னார் இளங்களை சீர்படுத்தி அவரவர்கள் விலைகள் காடு வெட்டி அசடத்து கட்டைகள் எல்லாம் ஒதுக்கி சுட்டாங்க. நிலத்தை எல்லாம் சீர்பரப்ப ஒரே மாதிரி லெவல் ஆக்கிட்டான். ஒரே மாதிரி வைத்து ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கர் பிரிச்சாங்க. ஓஹோ ஏ தம்பி அண்ணா உனக்கு எத்தனை ஏக்கர் வேணும்? எனக்கு ஒரு ஏக்கர் போறோம்னே. பொண்டாட்டி எல்லாம் பிள்ளை எல்லாம் ஏக்கர் மட்டும் முக்கியமா? ஒரு ஏக்கர் போறோம். அவருக்கு எனக்கு பொண்டாட்டி எனக்கு பிள்ளை எனக்கு பணம் மட்டும் வேணும், பூமி மட்டும் வேணும். அஞ்சு மாடி வீடு மட்டும் வாடகை கொடுப்போம். சரி அப்படியா? தங்கம் விக்கிற விலைக்கு இன்னி கொஞ்சம் கழிச்சு நிலமும் விலையாறி போகும். அதனால ஒரு ஏக்கர் போதும்னே. அது மக்களை பேச்சு ரோடு தங்கமா? பேச்சு ரோடு தங்கமா மக்களை? அது வேற கிளவில்ல. கோல்டு கோல்டா? கோல்டுனா கம்ப்யூட்டர் அப்படி சொல்லு. பொண்ணு ஆனால் எப்படி ஆளுக்கு ஒரு ஏக்கரை பிரித்து சரி அதாவது வாழை பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமா ஆமா வாழைன்னு சொன்னா வாழை வச்சிரும். நம்மள வாழை வைக்கும். வாழை வைக்கணும்னு நினைக்கிறான். அது வாழை வைக்குமாடா? இல்ல சில வேலை கொஞ்சம் செவ்வாழை எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தண்ணி வித்தல எனக்கு அதான் வாழையிலே ஒரு பாட்டு வந்திருக்க. எப்படி உனக்கு ஒரு கல்யாணம்னு இப்பமே உன் பொண்டாட்டிய வாழ்த்து அனுப்பி விடுவான் பாரு. புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்டே அத புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணு. ஓஹோ அதுதான் வாழன்னு சொல்லிருக்கான். செண்டாளம் காணலடே கண்ணா பேசு பயம் நில்லாதே நீ தமிழ காரண கண்டே இருந்து இப்படி ஆளுக்கு ஒரு ஏக்கரை பிரிச்சு கொடுத்தாங்க. வாழை தோட்ட வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த வாழைகளை பயிர் சாகுபடி செய்து விட்டு சரி நினைக்கிறாங்க தம்பி அண்ணா வாழைகளை நட்டு வச்சுட்டோம். ஆமா இனிமே இதை காவல் செய்ய வேண்டுமானால் ஆனால் யாரை காவல் வைப்பது? யாரை காவல் வைக்கலாம் தெரியுமா? மரவன் மாறி காவல் வைத்தார் காவல் வைத்தார் காவல் வைத்தார் மாறாட்டோ செய்திடுவார் சரி மரவன்மாரை காவல் வைத்தா மாறாட்டம் பண்ணிடுவாங்கப்பா. என்ன மரவன்மாரை காவல் வைத்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன வேண்டுமா? இந்த வாழைக்கு அவங்க வடையில ஒண்ணு நட்டிட்டு பேசாம இருந்துடுவான். என்ன செய்வான்? இந்த அவனுக்கு பாதுகாக்க வந்தான் இல்லையா, அந்த தோப்புல இருந்து வாழையை பிடிங்க அவனுக்கு தோப்புல கொண்டு வச்சுட்டு வாழையை காணலன்னு சொல்லிடுவேன். கேட்டா சொல்லிடுவான். அதுக்கு தானா முளைச்சு வளர்ந்து வந்தது வாழை பருவத்துக்கு பயிர் வாரத வர அண்ணா. ஆமா ரெண்டாவது வாழையை நம்ம வெட்ட போறது அவன் அறுவாழை எடுத்து நம்ம முன்ன காணிப்பான். பொதுவாட்டு வாழைய வெட்டுனா தம்பி நீ வெட்டுறியா நான் வெட்டுட்டா? நீ வாழைய வெட்டுனா நான் ஒண்ணு வெட்டுவேன் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவான். ஆகையினால் என்ன துலுக்கர்களை காவல் வைத்தா துலுக்க சொன்னபடி கேட்பானா? ஒரு நாள் கேட்க மாட்டான். ஒரு கரையில இருக்கவே மாட்டாமா. இங்க ரெட்டா அங்க முளைச்சி கட்டிங் பண்ணிடுவான். ஆகையினால் என்ன
யாரையும் காவல் வைக்கணும். யாரண்ணே? காங்காட்சி மலையிலே காளிப்புலையன் என்று ஒருவர் இருக்கிறார். காளிப்புலையன். ஆமா. இந்த காளிப்புலையனை வரவழைத்து சரி இந்த காளிப்புலையனை கொண்டு போய் காவல் வைத்துமானா ஆனால் சரியா காவல் இருப்பாப்பா. அவனுக்கு கொஞ்சம் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும், பெரிய மந்திரம். அதனால நம்ம எப்பவுமே ஈ எறும்பு காக்கா பூச்சி இதுவுமே இந்த செயலோடு அண்டாது. ஆகையினால் என்ன அந்த காளி புலையனை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த காளி புலையனுடைய குடிலே வருகிறார்கள். அந்த காளி நல்ல புலையனோட 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 குடிலதிலே வாராரே வாராரே குடிலதிலே வாராரே வாராரே காளி நல்ல புலையனோட 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 குடிலதிலே வாராரே வாராரே குடிலதிலே வாராரே வாராரே சரி காளிப்புலையனுடைய குடில வந்து சத்தம் போட்டு கூடுறாங்க. அண்ணே காளிப்புலையன் அண்ணே, ஏ புலையன் அண்ணே, காளிப்புலையன் அண்ணே, காளிப்புலையன் அண்ணே. அது ஆறு புள்ள வெளியாட்டு சத்தம் வெளியாது. புலையா புலையா யாரு புள்ள? நான் புலையனே பெஞ்சாதி. அக்கா அக்காடா. உங்க பேர் என்னது? அக்கான்னு சொல்லிட்டு அத்தான்னு அக்காடு. அக்கான்னு சொன்ன எந்த புள்ள? இல்ல காளி புலையனே வீட்டுல இருக்கிறாங்களா? இருக்காது, அவரு பூசை பண்ணிட்டு இருக்காரு. பூசை பண்ணிட்டு இருக்காரு. சொல்லு பாப்போம். சுக்ராம்பரதரம் சுந்தரவன்னம் பிரதன்ன வதனம் தாக சர்வ விக்ரோப சாந்தக ஓம் கொடுத்துக்கார வித்மக வக்ரபுந்தாதிமகி அந்தோ பிரத ஸ்வாஹா. அவரு உள்ள மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்குள்ள வந்தா? அதாவது ஒரு வேலைக்காக கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன வேலையா? நீ எங்க மட்டும் குடந்து கிடக்கா? மணி அடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கவே உனக்கு கண்ணு தெரியாதா? அவர் மந்திரம் சொல்ல. சரி புலையா, என்னண்ணே? நீ மந்திரம் நான் சொன்னதெல்லாம் போதும். சரி, உனக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்குப்பா. என்ன ஒர்க்கு? அடவி கவர்மெண்ட் ஒர்க்கா? சென்ட்ரல் கவர்மெண்டா? ஸ்டேட் கவர்மெண்டா? என்ன ஒர்க் வந்திருக்கு சொல்லுங்க. அடவி மலை சோலையிலே நாங்கள் எல்லாம் பயிர்களை செய்திருக்கிறோம், வாழை பயிர் செய்திருக்கிறோம். அதனால் இந்த வாழைகளை பாதுகாப்பாக காவலும் கட்டுமாக காத்து வருவதற்காக உன்னை கூப்பிட வந்தப்பா. ஐயா நான் வரலாம், ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆச்சு. வந்துக்கா என் பொண்டாட்டி 2 மாசம் குளியாம இருக்கா. குளிக்காமலா இருக்கா? 2 மாசம் உண்டா இருக்கப்போ அவளை ஒரு இடம் போட்டு அடிக்க முடியாது. பத்தியா 2 மாசம் குளியாமையா அடக்கா? அவங்க 2 மாசம் கர்ப்பமா இருக்கா. இவன் செவிட்டு விசேஷம்னா விசேஷத்தை விசேஷமா சவுண்டா சொல்லணும். ஆமா, அதாவது என் மனைவியானவளுக்கு 2 மாதங்கள் ஆகுது. அவளதான் விட்டு வர முடியாதியா? வர முடியாது. அப்போ பரவாயில்லப்பா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டிலே ஒரு ஏறுமாடம் கட்டி தருகிறோம். அதாவது இந்த காவல கட்டுமாக காத்து வர வேண்டும் என்று சொன்னா ஆமா கூலி பேசணும்ல. கண்டிப்பா பேசணும் இல்லையா? கண்டிப்பா. கன்னி கோலை எங்களுக்கு கடைசி கோலையான என்ன கன்னி கொலை எல்லாம் எங்களுக்கு. ஓஹோ, கண்டத்துல நேர்பாதி. சரி, கடைசி கொலை எங்களுக்கு. நாங்க எல்லாம் வெட்டிட்டு போற பிறகு அங்கங்க ஒரு துண்டா கிடக்கும்ல. ஆமா, அது பூரா உனக்கு. தண்டு வந்து பாத்துட்டு போதும். என்னது?
நாங்கெல்லாம் வெட்டிட்டு போவோம், நீ தண்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். கன்னி கொலை உங்களுக்கு எங்களுக்கு கண்டத்துல நேர் பாதி. ஆமா என்று சரி பூரியெல்லாம் பேசி காவலும் கட்டுமாக காத்திருப்பாயப்பா ஆ, என்று ஏறுமாடமானது கட்டி சமைத்து அந்த ஏறுமாடத்திலே அழகாகவே சரி கண்ணைமை காப்பது போல் காத்து வருகிறான் இந்த காளி புலையன். ஆமா நாட்கள் கடந்து செல்கிறது. வரும்போது 2 மாதம் ஆச்சு. வாழைகளும் வளர்ந்து வருகிறது. ஆமா இப்ப திடீர்னு பார்த்தா என்ன கொஞ்ச நாட்கள் கடந்தோட வாழைகள் பயிராக 6 மாசம் பயிர் பத்தியா இப்ப 8 மாதம் ஆகுது. ஆமா 8 மாதத்திலே சொல்லுகிறாள் இந்த காளி புலச்சி. என்னங்க என்னம்மா என்னங்க என்னம்மா ஏங்க என்னடி என்ன கூட்டிட்டு வந்து 8 மாதம் ஆச்சு. அதனால எனக்கு ஏதாவது லட்டு ஜாங்கிரி பலகாரம் பண்டம் ஏதாவது வாங்கி வீட்டுல இருந்தேன்னா என் மூத்தம்மா இடையம்மா பெரியம்மா சித்தி மைனின்னு சொல்லி 6 வகை 7 வகை பண்டம்லாம் கொண்டு தருவோம். இப்படி ஒரு 6 படத்துல கொட்டி எடுத்துருக்கேன். எனக்கு இப்படி ஏதாவது வாங்கி தரேன். நீ நிறத்தி என மூச்சு விட்டதம்மா. எங்க பாரு உனக்கெல்லாம் எதுக்குல பொண்ணு எனக்கு இப்போ எனக்கு ஏதாவது இப்போ இருப்பா இங்க பாரு. நம்ம நாட்டுல இருந்தா சரி, காட்டுல ஏர்மாடத்துல இருக்கிற இங்க இங்க என்ன போய் உனக்கு இனிப்பா எடுக்க முடியும்? 2 3 கடலையாவது சாப்பிடுறேன். எனக்கு ஏதாவது பழம் ஏதாவது வேண்டிட்டு வருங்கண்ணா. நீ கொஞ்சம் இந்த ஏர்மாடத்துல இருமா. எதுக்கு பின்னால கை கொடுத்துருக்கா? என் முடியல இல்ல நீ முக்கல 8 மாசத்துல பிள்ளை பிறந்துற போல இருக்கு எனக்கு. தெரியுப்பா எங்க எனக்கு இப்போ எப்படியாவது எங்க புரியாவே 2 அச்சமணம் வாங்கிட்டு வருங்க. என்ன போது சரி இவனுக்கு காடு சுற்றி பார்க்க வருகிறான். ஆமா ஒரு மனைவி கேட்டா ஒரு புருஷன் வாங்கி கொடுக்கணும்ல. கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். அப்படி என்று சரி காடு சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணி குலையாத அப்படி பழுத்துருக்கு. என்ன சொன்னா பாரு, என்ன குடம்பூடம் போல் கண்ணி கோலை ஆனதையும் இப்படியாக சரி கன்னி கொலைய பார்க்கிறா அழகா படுத்திருக்குப்பா. நல்ல சிங்கம் கொலை. அந்த கன்னி கொலைய அப்படி வெட்டினான். அப்படி கொலையோடி கொண்டு சரி அப்படி கொடுத்து புலச்சி கீழே கொடுத்தான். காளி புலச்சி என்னங்க ஒரு பழத்தை சாப்பிடுமா? பழம் ஏங்க இது உரிச்சு தின்னணுமா உரிச்சாம தின்னணுமாங்க? பழத்தை தோல் எடுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்படியா? என்ன ஸ்பீட் அம்மா. ஏங்க அந்த முக்குல ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை வீட்டு எடுத்துட்டு பணம் நம்ம நம்ம கோயில் இருக்காருல வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள 2 ரசகரி வாங்கிட்டு இருக்காரு, அந்தமணம் வாங்கிட்டு இருக்காரு, சோப்பு கூட ஒரு 3 கூட வாங்கிட்டு இருக்காரு. எடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு கிடையாதும்மா. சரி இருக்கட்டும். என்ன தீட்டி தின்னு அம்மா. இப்படியாக சரி ஒரு கொலைய வெட்டி சாப்பிட்டாங்க பாரு. ஆமா அந்த ருசி நாக்குல ஒட்டிக்கிட்டு. ஓஹோ அந்த ருசி கட்ட போது அடுத்த கொலையை வெட்டி தின்னார்கள். அவன் தின்னான்னு சொல்றத விட தின்ன அறுத்துட்டா. சில பேர் இப்படிதான் சொல்றத விட தின்ன அறுத்துட்டா. இத்தனை கொலை தின்ன பிறகு ஒரு பழம் புலையில வேணுமானு இப்படியாகவே அப்படி அத்தனை கொலைகளையும் திட்டறுத்தார்கள்.
சரி இப்படி இருக்கக்கூடிய நேரம் சமயத்தில் ஆன தம்பி வா நினைக்கிறாங்க. ஏனே அண்ணே குச்சி தம்பி அண்ணே என்னண்ணே வலிய தம்பி வாங்க அண்ணே. வந்தாச்சு. இந்த மாதிரி என்ன காட்டிலே விளை பயிர்களை செய்தோம் அல்லவா? ஆமா சென்று என்னாச்சுன்னு பாத்துருவோமா? கண்டிப்பா பார்க்கணும். 6 மாசம் ஆகியாச்சு. கொஞ்சம் வாழை போட்டு 6-7 மாசம் ஆச்சு. போய் லேசா எட்டி பார்த்துட்டு வருவோமே, என்னாச்சு, காய்ச்சி இருக்கா, பூத்து இருக்கா, கொலை வந்திருக்கா, ஏதாவது பார்க்கணும் இல்லையா? என்ன நடந்திருக்குன்னு போய் நம்ம பார்க்கணும். அதாவது என்ன கண்டிப்பாக இது பயிர் பருவமான பயிர். ஆமா ஆமா சந்தை வெட்டி யுத்தம்னு சொன்னா நல்ல காசு கிடைக்கும், காய்க்கு நல்ல விலை இருக்குல்ல. ஆமா ஆமா எப்படி சரி அந்த மலை விலையிலே வாழக்கூடிய நேரத்தில் அங்கே உடல் இருக்க தலையும் இல்லை, தலையும் இல்லை, தலையிருக்க உடலும் இல்லை, உடல் இருக்க தலையும் இல்லை, தலையும் இல்லை, தலை இருக்க உடலும் இல்லை, உள்ளதெல்லாம் திட்டத்தான் இந்த காளி புலையில் ஓடி கன்னி கொலை போய் எட்டி பார்த்தா பார்க்கும்போது உடல் இருக்கு, தலை இல்லை. உடல்ல வாழை தண்டு இருக்குது, ஆனா குலையை காணவில்லை. ஒரே காணல. அடுத்த கொலையை பார்த்தா அங்கேயும் காணல, அங்கேயும் காணல, அங்கேயும் காணல. ஒருவேளை வெட்டி தின்னுட்டானோட. பாதி கொலை இருக்கு, சீப்பெல்லாம் அறுத்து எடுத்துட்டு அப்படி மொட்டை கொலையா இருக்கு. வெட்டியவனும் வியாபாரத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்பா ஒருவேளை கொலையை செஞ்சாலும் செஞ்சிருப்பான். ஆமா அவன் எங்க இருக்கான்னு பார்த்து வருவோம்ப்பா. ஏரமாடத்துல இருப்பான். என்ன ஏரமாடத்திலே பார்க்கும் போது சரி ஏரமாடத்துக்கு கீழே வாழைத்தாரும் தொலியுமா கிடக்கு இல்லையா? ஏன்னா இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சரி அந்த வாழை தொலியானது கிடக்க கட்டு. ஆமா ஏரமாடத்தை பிடிக்க அப்படி குழுப்பாங்க. டேய் காளிப்பிள்ளையா, காவல் இருக்க சொன்னதற்கு ஆயிடெல்லாம் திண்டாயோட அவளுக்கு சொன்னதற்கு வாய்களெல்லாம் தின்றாயோடா எருமாடம் தனி பிடிச்சி மாடம் நீ வா. காவலருக்கு சொன்னதற்கு நாய்கள் எல்லாம் திண்டாயடா என்று ஏர்மானதை பிடிக்க அசைச்சு விட்டா பாரு. சரி அந்த ஏர்மானத்தை அசைச்சு விட்ட போது ஆமா மேல இருந்து 2 பேரும் அப்படி பொத்தினி கிழந்தாங்க. அப்படி விழுந்தாங்க. என்ன ஐயோ இனி ஆபத்து வருமே என்று சொல்லி சரி இருவேரும் ஓடி வருகிறாங்க. நம்ம காலி பழிச்சு சொல்றேன், என்னங்க என்னம்மா நீங்க எப்படியாவது தப்பிச்சுக்கிடுங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சிருக்கங்க. நான் என்ன என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிட்டேன். புலச்சி இவனை என்ன கொல்லாம விடவே மாட்டான். புலச்சி எப்படியாவது தப்பிச்சிருக்கங்க. அப்படி என்று சரி இருவேரும் ஓடக்கூடிய ஆமா இந்த காளி புலையனானவன் ஓடுகிறான். சரி காளி புலச்சியானவன் எங்கே வருகிறா பாரு. அந்த நீலகிரி மலையத்தீரே மலையதீரே நீலகிரி இசக்கி கோயில் நீலகிரி மலையதீரே மலையத்தீரே நீலகிரி சக்தி கோவில்
சரி. அங்கே ஏறு வானத்திலிருந்து ஓடக்கூடிய நேரத்திலே நீலகிரி இசக்கியம்மனுடைய ஆலயத்தை கண்டார்கள். அப்படி அந்த நீலகிரி இசக்கியுடைய ஆலயத்திலே சென்று இந்த காளி பிழைச்சு அப்படியே பதுக்கி உள்ள இசக்கியம்மனுடைய விக்கிரகம் பழைய ஓட்டு உருவம் பார்த்திருக்கியா? ஆமா. இந்த ஓட்டு உருவத்தின் பின்னால சென்று ஒளிந்தாள். வாசல் வரைக்கும் வந்தான். ஆமா. வந்தவன் இதுவரை வந்தோட காரணம் ஐயா எங்க போயிட்டா? இந்த கோவிலுக்கு உள்ளாடிதான் இருக்கணும் என்ற போது நினைக்கக்கூடிய நேரம் இசைக்கம்மா பெருமூச்சு விடுறாயா. எந்த ஊர்லயா சேர பெருமூச்சு விட்டுருக்கு அண்ணே? எந்த ஊர்ல இசைக்கம்மா விக்கிரகத்துல இருந்து பெருமூச்சு கட்டியா? சிலைக்கு பின்னாடி போய் பாருங்க. பின்னால எட்டி பார்த்தா மாதிரி சரி. அந்த காளி புரட்சியை கட்டி கண்ணிலே கட்டி ஆமா அப்படி முடியோட பிடிச்சு எடுத்துட்டு அடியே பாதகத்தி ஆவலுக்கு சொன்னதற்கு வாழ கொலை அத்தனையும் திட்டாயா உன்னை விடுவதில்லை என்று சொல்லி தலவாழை இளைஞரிந்தி கொலை அத்தனை சாப்பிட்டியா? அதனால் உன்னை விடுவதில்லை என்று சொல்லி தலைவாழை இலை அறுத்து விரித்து சரி இந்த காளி புரட்சியை தூக்கி அப்படியே அந்த நீலகிரி இசைக்கு முன்னாலே ஆமா ஒரு கர்ப்பிணி பெண்ணென்று பாராமல் அப்படி கர்ப்பிணி பெண்ணென்று பாராமல் அவன் வயத்தை கீறி இருந்து வந்தியா பிள்ளை கருமாத கர்ப்பிணியுடைய பிள்ளையை தூக்கி அப்படி இளைமையை எடுத்து வைத்தார்கள். அப்படி பிள்ளையுமா எடுத்து வைத்தார் குரல்களை வயிற்றை கிழித்து உள்ள இருந்த குழந்தையை தூக்கி அப்படி வெளியே போட்டாங்க. குரல் விளையாடித்து அவர் கொலை செய்தார்கள். அந்த நீலகிரி இசக்கியம்மாளுடைய ஆலயத்தின் முன்பதாக அவன் விக்கிரகம் முன்னால் நடக்குது. இந்த நேரத்தில் ஒரு உயிரமா சென்று சரி நீலகிரி இசக்கியை சென்று சரண் புகுந்தது. அம்மா என்னம்மா? நீலகிரி இசக்கியம்மா என்னையும் என் மகனையும் அநியாயமாக கொண்டு விட்டார். எங்களுக்கு வரந்தா இந்த போது நீலகிரி இசக்கியம்மா யாரு அவை எப்படி பேர் கொடுத்து இப்படி வர கொடுத்தா பாரு. எப்படி விளைவாடை நின்று அழுந்ததினாலே விளைவாடை நின்று அழுந்ததினாலே விளைவாடை இசக்கியம்மா விளைவாடை இசக்கியம்மா விளைவாடை இசக்கியம்மா ஆடி குலத்திலே முதல்வரினாலே ஆடி வந்து ஆடினே அடுத்ததினால் உனக்கு புலவாளை இசக்கி என்று உனக்கு பேர். அப்படி இந்த வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைய கிழிச்சு வெளியே போட்டாங்க பத்தியா? ஆமா, அது ஆண் குழந்தை. சரி, அந்த குழந்தையினுடைய உயிரானதும் இசக்கியம்மை சரப்புகுந்து நிற்க. அப்படி அப்ப இசக்கியம்மை எப்படி வர கொடுத்தா? எப்படி? மகன் காளி குலத்திலே பிறந்ததினால் காளி முத்துவாதி என்று பெயர் கொடுத்தார். ஆமா, அப்ப முதல்ல
குலவாள இசக்கி. குலவாள இசைக்கோடு காளிமுத்து மன்னங்கருங்காளி. சரி. மன்னங்கருங்காளி என்று மன்னங்கருங்காளி என்று குலவாள இசைக்கு என்று காளிப்புலையும் ஓடி போனவரை கட்ட தட்டி கழுவில மாட்டா அவன் உயிர் நேரம் நிலக்கரை சிக்கி கையில வருது. சரி. அந்த கணக்கார வாதை என்று பேர் கொடுத்தா அப்படி பேராரை கொடுத்து ஆமா அப்ப சொல்லுகிறான் நீலகிரி இசக்கி அம்மை. என்ன சொல்லுங்க? நீலகிரி இசக்கி அம்மை இடத்துல குலவாள இசக்கி சொல்லுகிறாய். அம்மா என்ன நாங்க எந்த இடம் பூஜை கொண்டாலும் எனக்கு வலது பக்கம் முன் பூஜை உனக்கு பின் பூஜை தான் எனக்கு. ஆமா ஆமா என்று சொல்லிக்கொண்டு வரத்தை பெற்றுக் கொண்டு சரி நேருக்கு வரவாறு அந்த வருதி வட்ட பாறையிலே வானல நாடு சங்கீடம் அதிக மரமாகி வருதி வட்ட பாறையிலே சங்கி அம்மை வருதி வட்ட பாறையிலே வந்திருப்போம் நேரமறி அலங்காரிக்காரர் ஆட வெட்டி அசடர் ஆடு வெட்டி அசடருந்தே கண்டைகளை ஒதுக்கி சுட்டார் ஒதுக்கி சுட்டி பாறையில இந்த கொலவாளை சிக்கி காளிமுத்து கடுக்காரனோடு அந்த வட்டப்பாறையில விட்டிருக்க. ஆமா நினைக்கிறான் இந்த கொலவாளை சிக்கியம் என்ன நினைக்கிறான்? யாரிடத்துல பூஜை வாங்குறது என்ன கூட நேரம் மரங்காடிக்காரர்கள் எல்லாம் அந்த காட்டிலே காடு வெட்டி அசடறுத்து கட்டைகளை ஒதுக்கி சுட்டு அழகாக பயிர்கள் செய்ய போகிறாங்க. ஆமா பயிர்களை செய்துவிட்டு அந்த கருக்கள் ஏதாவது பார்த்து ஆமா நேரத்துல என்ன செய்யறாங்க தெரியுமா கொலவாளை சிக்கியம்மை? என்ன அந்த கருக்களிலே கொலவாளை சிக்கியம்மை
ஏழையாடி இருக்கும் நேரம் எதிரையாடி இருக்கும் நேரம் குட்டி சாத்தாகும் மலைக்குட்டி சாத்தானோ கணவதையும் கடியாமல் கணவனையும் அறியாமல் இருந்து வந்த வேளையிலே இருந்து வந்த வேளையிலே அதிகருக்களிலே ஆயிரை சக்கியம்மை அடிகருக்களிலே அடிகருக்களிலே ஆயிரை சகியமை ஆரம் மதம் கொண்டது மன்னது பிடி கொடுவாடா ஆரை மதம் கொண்டது அலர் பிள்ளை போடுவாரா மாலை வெடித்து குலவாளை சக்கியம்மை தலைமாரை வடிவெடுத்து குலவாளை சகியமை தலைமாலை வெடித்து குலவாளை சக்கியம்மை தலைமாரை வடிவெடுத்து குலவாளை சகியமை குதிரமரம் கொண்டது போலே மன்னங்கள் நாடி ஆரை மதம் கொண்டது போல் மன்னன் கருங்காலி கையில் கொண்ட தடியெடுத்து கால ஒன்று போடுவாடா கையில் கொண்டு தடியெடுத்து காலம் மட்டும் போடுவாரா விரிந்த சடை முடியும் விரிந்த சடை முடியும் குலவாளை சக்கியம்மை திரித்த தடை முடியோ திரித்த தடை முடியோ என்ற குலவாளை சகியமை சடையை நிறுத்தி விட்டு பிரவசங்கம் போடுவாடா தடையை விரித்து விட்டு குறவை சத்தம் போடுவாளா சடையை நிறுத்தி விட்டு பிரவசங்கம் போடுவாடா தடையை விரித்து வைத்து குறவை சத்தம் போடுவாளா குலவாளை அள்ளி என்று குண்டமலை கண்ணி மந்தரை இசக்கி என்று பாலாட்டு காரி என்று பாலாட்டு காரியோடு சோலாட்டு காரி என்று மாமடை சகியம்மா மாமடை சகியம்மா மாமல்ல கனியம்மா அவளை குட்டி சாத்தான குறையதும் கொடுக்கவில்லை பாறையிலே குறையதும் ஒப்புவாகி ஒதுக்குமான குரலை குட்டி சாத்தானோ பச்சை கூகிறது வெட்டி வந்து பச்சை கூகிறது வெட்டி வந்து அழகு பேய் பரணும் வெட்டுவானா நாலு வருஷம் வைத்து நடுவில் கும்ப கலசம் வைத்து நாலு வருஷம் நடுவில் கும்ப கலசம் வைத்து என்று மாலை சங்கு மாலை பரிவட்ட பாறையிலே குலவாளை சக்கிக்கின்றார். ஆயிரம் உனக்கு வேண்டி. நாரத முகம் வைத்து. நடுவில் கும்பகலசம் வைத்து. உச்சி கும்பகலசம் வைத்து. ஏற்றமாலை சற்றமாலை. இட்டிப்பூவனமோ. கொண்டு வந்து வாரிப்பார். அறம்பிள்ளையோ மஞ்சள் பிள்ளை. அறுத்து பலி கொடுப்பாரா. தேவல் பலி கொடுத்து. குலவாளை கட்டிக்கின்றார். அறம்பிள்ளையோ
உறவாட சிக்கிந்தா சக்கிகுதா உறவாட சிக்கிந்தா வாழை சக்கிகுதா முட்டமல கண்ணிக்கிந்தா முட்டமல கண்ணிக்குதா அந்தரோ கண்ணிக்கிந்தே உறவாட சிக்கியம்மை வாழை சக்கியமை அந்தரை சிக்கியத்து அந்தரை சிக்கியத்து அந்தரை சிக்கியம்மை பாராட்டுக்காரி என்றோ அந்தரை சிக்கியம்மா பூசையில் வாவா பூசையில் வாவா உறவாட சிக்கியம்மா பூஜையில் வாவா பூஜையில் வாவா பூஜையில் வாவா பூலாட்டுக்காரி அம்மா பூசையில் வாவா பூஜையில் வாவா பூஜையில் வாவா அந்தரை சங்கி பூஜையில் வாவா எதிரே தம்பிரந்தாடி ஆயாத முத்து பேச்சி அம்மையோடு உறவாட சிக்கியம்மா இடப்பல்லாவடி சடையா அடி கொண்ட திருமுகம்மா சிக்கியம்மா அந்தாதி சிக்கியம்மை அந்தாரோ அந்தன்னி பூஜையில் வாவா பூஜையில் வாவா பூஜையில் வாவா பூஜையில்